அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, இன்றைக்கி நம்ம பிரீத்தி எக்ஸ்ப்ரோ சேரு பெரிய சேரில் புஷ்ஷு சாப்பிட்டு போயிடுச்சு. அதை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை எஜுகெஸ்ட். இதில் எல்லா கோர்ஸும் சொல்லித்தராங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், கோடிங் எக்ஸெட்ரா. வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு தேவையான கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இப்போ இந்த சேரை பார்த்தா சுற்றி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆடுது, ரொம்ப ஆட்டம் கிடக்கு. புஷ்ஷு போயிருக்கு, சாப்பிட்டும் போயிருக்கிறதுனால நல்லா ஆட்டம் கிடக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போது இதை கழட்டி பார்க்கும். கழட்டும்போது நட்டும் பிளேடும் தனியாக கழண்டு வந்துருச்சு, புஷ்ஷு சாப்பிட்டு தனியாக வந்துருச்சு. இப்போ இந்த சாப்பிட்ட தனியாக கழட்டணும். அதுக்கு அந்த பிளேடில் அந்த சாப்பிட்ட கரெக்டாக விட்டு அப்படி கழட்டினோம்னா கழண்டுரும். அந்த காடி இல்லைன்னா நம்ம சாப்பிட்ட கழட்டணும்னா கட்டிங் எடுத்து தான் கழட்டணும். இப்போ கழட்டியாச்சு. கழட்டி எடுத்துகிட்டு இப்போ சாப்பிட்ட தடவி பார்க்கும். நல்லா தேஞ்சிருக்கு. சாப்பிட்டு புஷ்ஷு ரெண்டையுமே மாற்றணும். இப்போ இதை கழட்டணும். அந்த பாட்டத்தை கழட்டினா தான் அந்த புஷ்ஷை கழட்ட முடியும். அந்த மாதிரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போது கீழே அடியில் நிறைய டஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்தாப்புல 8ஆம் நம்பர் ஸ்பானர் போட்டு 4 ஸ்க்ரூவையும் 4 நட்டையும் கழட்டிக்கிடுவோம். ஃபுல்லாக கழட்டி எடுத்துகிட்டு அது பிறகு அந்த பாட்டத்தை கழட்டினோம்னா தனியாக கலரும். இப்போ அந்த பாட்டத்தை தனியாக கழட்டி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி கழட்டி எடுத்துகிட்டு இப்போ அந்த புஷ்ஷை கழட்டி எடுக்கணும். அதுக்கு தகுந்தாப்பில் கம்பி மாதிரி எடுத்து பைப் ஏதாச்சும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கம்பி வச்சு புஷ்ஷு தட்டுறத கம்பி வச்சு இந்த மாதிரி தட்டி கழட்டிக்கிடுவோம். இந்த மாதிரி தட்டினோம்னா கழண்டுரும். கழட்டி எடுத்துகிட்டு இதே சைஸுக்கு நம்ம கடையில் கேட்டால் கிடைக்கும் புஷ்ஷு. இந்த புஷ்ஷை வாங்கி இப்போ உள்ளே இருக்க போகிறோம். அதே 3/4 இன்ச்சு பைப்பை வச்சு கீழே வச்சுக்கிட்டு சுற்றியில் வச்சு தட்டினோம்னா இந்த மாதிரி உள்ளே செட் ஆயிரும். இப்போ சாப்பிட்டும் அதே சைஸுக்கு வாங்கியாச்சு. அதை உள்ளே புஷ்ஷுக்குள்ளே போதான்னு பார்க்கும். டைட்டாக இருக்குது, சாப்பிட்டு உள்ளே போக மாட்டேங்குது. அதனால் ரைமர் போடுதோம். இந்த மாதிரி ரைமர் போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரீயான ஒன்று சாப்பிட்டு உள்ள விட்டோம்னா கரெக்டாக போயிடும். இப்போ சாப்பிட்டு உள்ளே போதான்னு பார்க்கும். கரெக்டாக உள்ளே போகுது. இப்போ அந்த நட்டை காட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு வாசர் மாதிரி இருக்கும் பிளேடுக்கு மேலே. அந்த வாசரை வச்சு இப்போ நட்டை போட்டு மாட்டுதோம். மாட்டி நல்லா ஃபுல்லாக டைட் வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி டைட் வச்சுட்டு அடுத்தாப்புல கரெக்டாக செட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதில் ஒரு ரப்பர் வாசர் மாதிரி கொடுத்துருப்பாங்க புஷ்ஷில். அந்த ரப்பர் வாசரை வச்சுட்டு இப்போது அந்த சேரை கரெக்டாக மேலே வச்சு மாட்டணும். அதுக்கு முன்னாடி அந்த வாசர் கரெக்டாக வச்சுட்டு ஹோல்ஸுக்கு நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கிண்ணத்தை வச்சு கரெக்டாக அந்த 4 போல்ட்டையும் மாட்டணும். ஃபஸ்ட்டு 2 ஆப்போசிட் போட்டு 2 நட்டை போட்டுக்குருவோம். நட்டை போட்டு டைட் வச்சுட்டு அடுத்தாப்புல இன்னும் 2 சைடும் அதே மாதிரி நட்டை போட்டு டைட் வச்சுக்கிடுவோம். டைட் வச்சுட்டு ஃபுல்லாக ஸ்பானர் வச்சு டைட் வச்சுக்கட்டணும். டைட் வச்சுட்டு அடுத்தாப்புல இப்போது அந்த பிளேட் செட்டை அப்படியே மாட்டணும். ஃபுல்லாக மாட்டிட்டு அதுக்கு தகுந்தாப்புல வாசர் போட்டு கரெக்டாக மாட்டிடணும். மாட்டிட்டு அது பிறகு மிக்சியில் வச்சு செக் பண்ணி பார்த்தா சாறு நல்லா சூப்பராக சுற்றும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.